ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் பாதுஷா, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாதுஷா கோதுமை மாவுலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, நல்லா ஜூஸியாக, நல்லா சாஃப்டாக வீட்டிலையே செய்ய முடியும். எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த பாதுஷா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா லேயராக நல்லா ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி பாதுஷா நீங்களும் இந்த தடவை செஞ்சு பாருங்கள் தீபாவளிக்கு. இப்போ வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாதுஷா செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. நம்ம நெய் சேர்த்து தான் நம்ம இந்த பாதுஷா இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வெளியில் வாங்குறது பார்த்திங்கன்னா டால்டா தான் சேர்ப்பாங்க மேக்ஸிமம். ஆனால் நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். டால்டாவை விட நெய் நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போது கோதுமை மாவில் ஒரு 5 டீஸ்பூன் வரைக்கும் நான் இந்த நெய் முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம புட்டுக்கு மாவு பெசருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம முதல்ல இந்த மாவை வந்து பெசரிக்கணும். அழுத்தி பெசைய தேவையில்லை. முதல்ல எல்லா மாவுலையும் இந்த நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நம்ம புட்டுக்கெலாம் மாவு தண்ணி தெளித்து பெசருவோம்ல, அந்த மாதிரி. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துருக்கோம். இன்னுமே ஒரு 3 டீஸ்பூன் நெய் கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சேர்த்து இந்த மாவை பெசறின பிறகு நீங்கள் மாவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். எல்லா மாவுலையுமே நெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் இந்த நெய்யை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பெசரி விட்டாச்சு. இப்போ கையில் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் இப்படி ஒரு பிடி அழுத்தி பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பாக பிடிக்க வரும். உடச்சி விட்டால் அப்படியே புட்டு மாவு மாதிரி உதிர்ந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு தான் நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட நான் சேர்த்துக்கிறேன் நெய். இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்கணும். பாதுஷாவுக்கு பிசைகிற மாவு வந்து லூஸாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவை விட கெட்டியாக பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு லேயராக நமக்கு பாதுஷா வரும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. நல்லா கெட்டியாக அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக எந்த மாதிரி இருக்கணும்னு. தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து மட்டும் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு பாதுஷாவில் வந்து அழகழகாக அந்த லேயர் வரும். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், இதை வச்சுருங்க. நம்ம இதுக்கடையில் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த சர்க்கரை நனையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கரைய விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. கரெக்டான பிசுப்பு பதம் வந்துடும். குலோப் ஜாமுனுக்கெலாம் நம்ம வைக்கிற பதத்தை விட ஒரு படி ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் ஒரு கம்பி பதம் போயிடக்கூடாது. ஒரு கம்பி பதம் அந்த பாகு வந்துருச்சுன்னா நமக்கு பாதுஷா வந்து அந்த பாகில் வந்து ஊறாது. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அந்த பாகை லைட்டாக விரலில் தொட்டு செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசுப்பாக தெரியும். பாருங்கள், இது அரை கம்பி பதம். ஒரு கம்பி ஃபுல்லாக வரக்கூடாது, அப்படி வந்து கட் ஆகுது பாருங்கள். இது வந்து அரை கம்பி பதம். இந்த பதம் வந்தவுடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு, பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாதுஷா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு பாருங்கள், நீங்கள் இப்படி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு உள்ளே அழகாக லேயராக தெரியும். நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வரும்.
பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் நம்ம கரெக்டான பதத்தில் மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸில் லெமன் சைஸில் மாவு எடுத்து நல்லா உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. நல்லா உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டிட்டு நடுவில் விரல் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டான பாதுஷாவுடைய ஷேப் கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பாதுஷாவாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கெல்லாம் காயக்கூடாது. ஓரளவு மீடியம் ஹீட் வந்த பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் ஹீட்டுக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பாதுஷாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப மிதமான தீயில தான் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கணும் பாதுஷாவை. ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்தால் டக்குன்னு பிரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இப்போது ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமுமே இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா இதை பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் தான் வேக வைக்கணும். தீயை வந்து ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. பாருங்கள், இப்போ அந்த நல்லா கொதிச்சுட்டு பபிள்ஸாக வருது இல்லையா, அது எல்லாம் அடங்குற வரைக்கும் 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா பொறுமையாக உள்ள வரைக்கும் நமக்கு பாதுஷா வந்து வேகும். அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போவே பாருங்கள், உங்களுக்கு லேயர் லேயராக பிரிஞ்சு வந்திருக்கு பாதுஷா, பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த சலசலப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துட்றேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், லேயர் லேயராக உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். எல்லா பாதுஷாவுமே நம்ம எடுத்துடலாம். பாதுஷா சூடாக இருக்கும்போது நீங்கள் அந்த சக்கரை பாகில் போடக்கூடாது. அதே மாதிரி சக்கரை பாகும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் அதிகமான அளவு சக்கரை பாகை உள்ளே இழுத்துக்கிட்டு ரொம்ப ஊறி அப்படியே உடஞ்சி போயிடும், நல்லா பிரிஞ்சு போயிடும். ஏற்கனவே லேயர் லேயராக இருக்கு இல்லையா, அதனால் மிதமான சூட்டில் ரெண்டுமே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாதுஷா ரெடி. இது ஒரு 5 நிமிஷம் நல்ல மிதமான சூட்டுக்கு ஆறிடுச்சு. நம்மளுடைய சக்கரை பாகும் மிதமான சூட்டில் இருக்குது. ரெண்டுமே நல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கிறோம். 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இந்த சக்கரை பாகில் ஒரு பக்கம் இருந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்ட பிறகு அந்த பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் இருந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். அதிக நேரம் ஊற விட தேவையில்லை. 2-3 நிமிஷத்துலேயே ஒவ்வொரு பக்கமும் நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், நான் ஒரு பக்கம் ஒரு 3 நிமிஷம் ஊற விட்டேன். திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் ஊற விட்டேன். இப்போ நம்ம இதை சக்கரை பாகிலேருந்து எடுத்துடலாம். இது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் பாதுஷா வந்து ஒரு மைல்டான ஸ்வீட்டோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான ஷேப்பில் நல்ல பர்ஃபெக்டாக நம்மளுடைய பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதையும் நான் இந்த சக்கரை பாகில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தடவை தீபாவளிக்கு கோதுமை மாவில் இதே மாதிரி நீங்களும் பாதுஷா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக உங்களுக்கும் வரும். ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டாக இந்த தடவை தீபாவளிக்கு நீங்கள் பாதுஷா ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.